நியூக்ளியஸில் when we send certain slow moving neutrons, ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்க நியூட்ரான்ஸ் வந்து பம்பார்ட் பண்ணும்போது it can be converted into 2 or 3 similar size of nucleus-ஆ வேற ஒரு நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். along with that certain number of neutrons, so alpha radiation ஏதோ ஒரு radiation வந்து can come out, some x number of neutrons can come out. ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன்னா ஒரு பெரிய லார்ஜ் நியூக்ளியஸ் 2 or more ஈக்குவலன்ட் சைஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் சைஸ், எக்ஸாக்டாக ஈக்குவலன்ட் சைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் சைஸ் இருக்கக்கூடிய 2 or more நியூக்ளியஸாக பிரேக் ஆகிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து யுரேனியத்தில் தான் அப்சர்வ் பண்ணாங்க. யுரேனியம் இஸ் அபவுட் 92-235 when we send slow moving neutrons. அனுபவம் என்ன ஆகுனா இது பாதியாக பிரேக் ஆகி we are getting barium and then krypton. ஸோ பேரியத்தில் அரௌண்டு 56-141 மாஸ் இருக்கிற பேரியம் ஐசோட்டோப், along with that kryptonல we have 36-92 plus we are getting 3 neutrons along with this nucleus, ரெண்டு நியூக்ளியஸோடு சேர்ந்து we are getting 3 neutrons. அது கூடவே நமக்கு அரௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கம்மிங் அவுட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் தான் அப்சர்வ் பண்ணாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா நாட் ஓன்லி யுரேனியம் 235, யுரேனியம் 233, 238 இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். இது தவிர இந்த தோரியம், ப்ளூட்டோனியம் அதுலேயும் இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். இந்த ரியாக்ஷனை வந்து எக்ஸோஎர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அபவுட் எனர்ஜி அவுட் கோயிங் ரியாக்ஷன். எனர்ஜி வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனு எக்ஸோஎர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். நீங்கள் ரியாக்டன்ட்டோட மாசு மைனஸ் ப்ராடக்டோட மாஸ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் அதாவது இதனுடைய மாசை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா whatever we are getting that we can call it as mass defect ன்னு சொல்லுவோம், இல்லை மாஸ் லாஸ்ட் இன் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ மாஸ் வந்து லூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அந்த மாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கிடைக்கிற மாஸ் டிஃபெக்டை when we are multiplying with 931.5 we are getting in terms of million electron volt energy unitல நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும்ன்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் லாஸ்ட் in terms of AMU into 931.5 we can get it in million electron volt. So mass loss வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பக்கம் மாஸ் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் மாஸ் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரிமைனிங் மாஸ் எனர்ஜியாக வெளியே போகுது. ஸோ அதிகமாக இருக்கிற மாஸ்லேருந்து குறைவாக இருக்கிற மாஸை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரியாக்டன்ட் சைடில் யார் இருக்காங்க? யுரேனியம் இருக்கு. யுரேனியத்தோட மாசஸ் அரௌண்ட் 235.044 AMU பிளஸ் ஒரு நியூட்ரானோட மாசு 1.008 AMU. இது ரெண்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டா நீங்கள் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக வரும். மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் இந்த வேல்யூ வருது. மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது ப்ராடக்ட்ல பேரியம் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, 3 நியூட்ரான் இருக்கு. ஸோ பேரியத்தோட மாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்குவேன் 91.905. ஏன்னா 92ன்னு போட்டுக்கோங்க இல்லைங்களா, சாரி கிரிப்டானோட மாஸ் 92ன்னு போட்டுக்கோங்க இல்லைங்களா, தட் இஸ் எக்ஸாக்ட்லி 91.905 இருக்கும். பேரியத்துக்கு 141ன்னு போட்டுக்கோம், அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 140.908 பிளஸ் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நியூட்ரானுக்கு 1.008, 3 நியூட்ரான் அப்படின்னும் போது 3 × 1.008. ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 235.837 AMU அப்படின்னு வரும். ஸோ இங்கே எனர்ஜி ரிலீஸ்ட் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் into 931.5 million electron volt அப்படி நாம ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம்.
Mass of the reactant is around 236.052 minus 235.837. இது ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா we can get the value of around 0.215. எக்ஸாக்டா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.215 அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம 931.5 மல்டிபிள் பண்ணா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அரௌண்ட் 931.5 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 200.27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 யுரேனியம் ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸால பம்பார்ட் ஆகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ. இதுவே 1 கிராம் யுரேனியம் 235 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8.22 into 10⁻7 கிலோ ஜூல் வேல்யூ ஆஃப் எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இதே ஃபிஷன் ரியாக்ஷன்ல we have a controlled fission, uncontrolled fission அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. So we have a controlled fission reaction, uncontrolled fission reaction அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபிஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபிஷன் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்லயே நீங்க பார்க்கலாம். ஒரு யுரேனியத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது we are getting around 3 நியூட்ரான்ஸ் வெளியே வருது. இந்த 3 நியூட்ரான்ஸ் ஃபர்தரா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 நியூட்ரான்ஸ் ஃபர்தரா போய் 3 யுரேனியம் நியூக்ளியஸா பம்பார்ட் பண்ணும். ஸோ அகைன் இந்த 3ல இருந்து we are getting 3 நியூட்ரான்ஸ், இந்த 3ல இருந்து we are getting 3 நியூட்ரான்ஸ், இதுல இருந்து again we are getting 3 நியூட்ரான்ஸ். So again this 3 neutrons will produce 3 neutrons. Each neutron will produce 3 neutron by bombarding with uranium nucleus. ஸோ இந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்லயும் 3 ஃபோல்டா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் 1 into 3 மாறும், 3 into 3 9 27 மாறும், அகைன் 27 into 3. ஒவ்வொரு நியூட்ரானும் 3 நியூட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும்போது இது ஒரு கண்ட்ரோலே இல்லாம சம் n நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அகெயின் நமக்கு யுரேனியம் இருக்கிற வரைக்கும் இந்த நியூட்ரானோ போய் யுரேனியத்தை பம்பார்ட் பண்ணிட்டு ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன் ஒன்லி. செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூஸா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த யுரேனியம் காலி ஆகிற வரைக்கும், இருக்கக்கூடிய யுரேனியம் காலி ஆகிற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் கால் இட் அஸ் அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன். இதுவே கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இல்லை கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கம்மிங் அவுட், 3 நியூட்ரான் வருது இல்லைங்களா, அந்த 3 நியூட்ரானை எப்பவுமே 1 நியூட்ரான் வெளியில வர மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனையே நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 3 வந்தா 3 into 3 மல்டிபிள் ஆகிட்டே போகுது. இதுவே ஒரு ஸ்டெப்ல 1 நியூட்ரான் தான் வருது அப்படின்னா அந்த நியூட்ரான் திரும்ப என்ன பண்ணும், யுரேனியத்தோட ரியாக்ட் பண்ணி திரும்ப வர 3 நியூட்ரான்ல 1 நியூட்ரான் வர மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈச் ஸ்டெப்ல we are getting only 1 நியூட்ரான். அந்த நியூட்ரான் மட்டுமே ஃபர்தரா என்ன பண்ணிட்டே இருக்கும்னா ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 நியூட்ரான் தானே வரும், அது எப்படி 1 நியூட்ரான் வரும்னு கேட்டீங்கன்னா 1 நியூட்ரான் போக மீதி இருக்கக்கூடிய சம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 2 நியூட்ரானை அப்சர்வ் பண்ற மாதிரியான மெட்டீரியலை சுத்தி வைக்கும் போது என்ன பண்ணும்னா சம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்றது மூலமா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எஜெக்டட் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்ட்ரோல் ஆகுறதுனால ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷனே கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனா நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு பர்டிகுலர் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் தி ஸ்டார்டிங் மெட்டீரியல் லைக் யுரேனியம், ஒரு சம் லெஸ் நம்பர் ஆஃப் யுரேனியம் கண்டிப்பா தேவைப்படும்.
அந்த யுரேனியம் அமௌண்ட் எவ்வளவு நீட் தேவைப்படுதோ தட் இஸ் வாட் வி கேன் கால் இட் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்லேயும் அபவுட் 2 to 3 நியூட்ரான்ஸ், ஆவரேஜா 3 நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் நான் இங்க செயின் ரியாக்ஷன்ல சொன்னேன், செயின் ரியாக்ஷன் அன்கண்ட்ரோல் ரியாக்ஷன்ல நம்ம என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 நியூட்ரானும் ஃபர்தரா 3 யுரேனியத்தை போய் அஃபெக்ட் பண்ணுது, பம்பார்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம். ஆனா அந்த மாதிரி நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ 3 நியூட்ரான்ல அதுவே காமனாவே 2 நியூட்ரான் மட்டும் ரியாக்ட் பண்ணலாம், இல்ல 1 நியூட்ரான் மட்டும் கூட ரியாக்ட் பண்ணலாம். அந்த அளவு தான் யுரேனியம் நீங்க அவைலபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் என்ன ஆகலாம், கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸும் நடக்கலாம். லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா இந்த மாதிரி அப்சார்பர் சுத்தி நேச்சுரலாவே அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள அப்சார்பர் மாதிரி மெட்டீரியல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், வரக்கூடிய நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கும். ஸோ அப்படி பண்ணும் போதும் இங்க நடக்கிற அந்த செயின் ரியாக்ஷன் தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ற அந்த மெட்டீரியல் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா அது டிஸ்இன்டகிரேஷன் ஆகாது, எந்த நியூக்ளியர் ரியாக்ஷனையும் அந்த மெட்டீரியல் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரும்போது நமக்கு அந்த செயின் ரியாக்ஷன் கண்டிப்பாக குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.